இந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி பற்றி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப்பு பார்க்கலாமா? இந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி பீப்புள் தான் நோபல் லாரட்ஸ், நோபல் ப்ரைஸில் நியர்லி லிட்டில் ஓவர் 20% மேலே நோபல் ப்ரைஸ் இவங்க தான் வாங்கியிருக்காங்க சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு. அண்ட் வேர்ல்டு பாப்புலேஷனை அவங்க 1.5 crores தான் இருக்காங்க. ஆனால் எல்லா டாப் பொசிஷன்ஸில் அவங்க தான் இருக்காங்க. எல்லா டாப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸ் டாப் லீடர்ஸில் டாப் 10க்குள்ளே அவங்க இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஒரு சின்ன டாக் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அதை பற்றி கேட்போமா? அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு ஒரு சமுதாயம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு 2% ஆஃப் அவர் பாப்புலேஷன். அவங்க தான் எல்லாத்துலேயுமே அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எது இருந்தாலும் அவங்க தான் அந்த பவரு மணி எங்கே இருக்கோ அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் அவங்க தான் பிடிச்சி கையில் வச்சுருக்காங்க நம்ம ஊரில். இது பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். ஃபினான்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டாப் பிளேசஸில் இருக்காங்க. நோபல் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டாலே 20% ஜூஎஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்லேருந்து இப்போ மார்க் ஜக்கர்பர்க்லேருந்து லாரி எல்சன், லாரி பேஜ், அந்த மாதிரி டாப் 10 வேர்ல்டு ரிச்சஸ்ட் பார்த்தோன்னா பாதி பேர் ஜூஸாக தான் இருப்பாங்க. நிறைய மீடியா கம்பெனிஸ்லாம் இவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டாப் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆஸ் ஆன் டேட் ஒரு சின்ன ஒரு ரஃப் எஸ்டிமேட், இந்த டோட்டல் வெல்த் அவங்க கையில் 600 ட்ரில்லியன் ஆஃப் யூஎஸ் டாலர்ஸ் அவங்க கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக இல்லை. இந்த வேர்ல்டுலே ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட கம்யூனிட்டினா அது ஜூஸ் தான் சொல்லுவாங்க. வேர்ல்டுலே கிட்டத்தட்ட 109 நாடுலேருந்து இவங்களை விரட்டி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இவங்களோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். நம்ம பணம் பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் நல்லா படிடா, நல்ல வேலைக்கு போ, நல்ல செக்யூரான ஜாப் போன்னு இருப்போம். ஆனால் அவங்க மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும், சேரிட்டி